இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக 2 வசனங்களை வாசித்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இன்னொன்னு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாடுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள், பிரயாசங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் இருக்கவே செய்கிறது, வரவே செய்கிறது. சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்பொழுதுதான் பெரிய போராட்டத்தை முடித்து ஓரளவு நிம்மதியாக இருக்கிறோம் என்று நினைப்போம். அப்பொழுது வரும் இதுவரை படாத பெரிய பாடு. ஏதோ ஒரு விதத்திலே நம்மை கஷ்டங்கள், பாடுகள் மாறி மாறி தாக்கி கொண்டேதான் இருக்கிறது. ஏன் பாடுகள் வருகிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு கஷ்டம் வரும் பொழுதும் நம்முடைய இருதயத்திலே எழும்புகிற முதல் கேள்வி ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இது வருகிறது என்று நினைப்போம். நம்முடைய பாடுகளுக்கெல்லாம் நாம் காரணம் கண்டுபிடித்து விட முடியாது. எல்லா பாடுகளுக்கும் ஒரே காரணம் இருப்பதும் இல்லை. கர்த்தர் ஏதோ நன்மையான காரியத்துக்காக அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஆண்டோர் அவரை நேசிக்கிறவர்களுக்கு அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்கே என்று ரோமர் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த கடினமான பாதை, இந்த வழி நன்மைக்கு ஏதுவானதுதான். இது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது உங்களுக்கு அவசியமா இருந்தது. அவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். பாடுகளுக்கான காரணத்தை எல்லாம் நாம் கண்டுபிடித்து விட முடியாது. ஆனாலும் வேதத்தின் வசனத்தை கொண்டு 2 காரியங்களை நாம் இன்று தியானிக்கிறோம். ஒன்று, எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்த்தோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற கனிகள், பரிசுத்தாவினாலே வருகிற கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற கனிகள் உண்டு. அது தாழ்மையும் கீழ்ப்படிதலும். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் ஒன்று உண்டு, அது கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அவர் குமாரனாய் இருந்த பொழுதிலும் பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவருக்கு விலையேற பெற்றது. நாம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுவோம். நன்றாக சாப்பிட வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், நல்ல வீடுகளிலே வசிக்க வேண்டும், நல்ல சம்பாத்தியம் பண்ண வேண்டும், சம்பிரமமாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதும் நம்மை சரி பண்ணுவதும் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக, அந்த பரம ராஜ்யத்தை நாம் அடைவதற்காக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவார்கள். ஆண்டோருக்கு பிரதானம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாவது, உள்ளான மனுஷன் அவருக்கு ஒப்பாக பூரணம் அடைவது. அதற்கு அவசியமான காரியங்கள் தான் இந்த பாடுகள். நமக்கு அனுமதிக்கிற அந்த பாடுகளினாலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை, அது இந்த இம்மைக்கு மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு அவசியமான பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு சின்ன குழந்தை தீ பக்கம் போய் விளையாடி கொண்டே இருந்தது. தாய் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், அந்த தீயை நீ தொடாதே, நெருப்பு சுடும், அதை தொடாதே, நீ அது விளையாடுவதற்குரிய பொருள் அல்ல என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த குழந்தையோ கேட்கவே இல்லை.
தாய் எவ்வளவோ சொல்லி அந்த குழந்தை கேட்கவில்லை. கடைசியாக தாய் நினைத்தார்கள், அந்த பிள்ளை படிக்கட்டும், அனுமதிப்போம் என்று சொல்லி. அந்த குழந்தை தீயிலே போய் தொட்டு விளையாடினது, கை நன்றாக சுட்டு புண்ணாகினது. தாய் அதற்கு மருந்து போட்டு அந்த குழந்தையை அந்த புண்ணை ஆற்றி அந்த குழந்தையை சுகப்படுத்தினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த குழந்தை தீ பக்கம் போகவே செய்யாது. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட அப்படிதான். எவ்வளவுதான் நமக்கு சொல்லி தந்தாலும், எத்தனை பிரசங்கங்களை நாம் கேட்டாலும், எத்தனை மணி நேரம் வேதத்தை நாம் வாசித்தாலும், நாம் கீழ்ப்படியாமல் நமக்குள்ளே வைத்திருக்கிற காரியங்கள் உண்டு. அது அனுபவத்தினூடாக, பாடுகளினூடாக போகும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், அந்த பாவத்தை விடுகிறோம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அவருக்கு முக்கியமானது. அதற்காகவே நம்மை பாடுகளினூடாக அழைத்து செல்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவினாலே ஆறுதல் பெறுகிறது. ஒரு பாடுகளின் நடுவிலே போகிற ஒருத்தருக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வர வேண்டுமானால் அந்த பாடுகளினூடாக போனவர்களுக்கு தான் அது முடியும். மற்றவருடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இருக்கும். ஆனா பாடுகளினூடாக போய் வந்தவர்கள் ஆறுதல் படுத்தும் பொழுது அது ஆறுதலை கொண்டு வரும். ஒரே மகளை இழந்து போன ஒரு தாயின் வீட்டிற்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த குழந்தை மரித்து போய் சில நாட்கள் ஆகியிருந்தது. அநேகர் அந்த நாளிலே அவர்களை ஆறுதல் சொல்லும்படி வந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி கொண்டிருந்தார்கள், மறந்து விடு, ஒவ்வொருத்தருக்கும் பாடுகள் என்றால் எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு அந்த தாய் அமைதியாகவே இருந்தார்கள். ஒரு பதிலும் சொல்லவில்லை, அழவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. அவர்களை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று யாருக்கும் தெரியாமல் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார்கள் எல்லாரும். கடைசியாக அந்த இடத்திலே ஒரு கொஞ்சம் வயதானவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து சில வார்த்தைகளை பேசின பொழுது இந்த குழந்தையை இழந்து போன தாய் கதறி அழுது தன்னுடைய வேதனைகளை சொன்னார்கள். அப்பொழுது அந்த வயதானவர்கள் அவர்களை கட்டி முத்தமிட்டு ஆறுதல் படுத்தினார்கள். அது ஏன் என்று பார்த்த பொழுது அந்த தாயும் ஆறுதல் படுத்த வந்த அந்த வயதானவர்களும் அதே பாடினூடாக கடந்து போயிருந்தார்கள். அவர்களுடைய குழந்தையை அவர்களுடைய மகனை வாலிப வயதிலே அவர்கள் இழந்திருந்தார்கள். அதுதான் ஆறுதலை கொண்டு வந்தது. அவர்கள் உபத்திரத்தினூடாக போய் கர்த்தருடைய ஆறுதலை பெற்றிருந்தார்கள். அந்த ஆறுதலை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடிந்தது. எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பாடுகள் பெறுகிறது போல ஆறுதலும் பெறுகிறது. உங்கள் பாடுகளுக்கான தீர்வு, பரிகாரம், ஆறுதல் இயேசு கிறிஸ்துவிடம்தான் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி ஒருவேளை கர்த்தர் இந்த பாடுகளை உங்களுக்கு அனுமதித்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு ஆறுதலை தேடுங்கள். யாருக்கு நீங்கள் அந்த ஆறுதலை கொண்டு வர வேண்டும் என்பதை கர்த்தரிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த நாளிலே 2 காரியங்களை நாம் தியானித்தோம். ஒன்று, பாடுகளினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். பாடுகளினூடாக நாம் போகும் பொழுது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறோம். 2வது காரியம், நாம் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும்படி கிறிஸ்துவினாலே நமக்குள்ளே ஆறுதல் பெருகி அந்த ஆறுதலை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போகிறோம். இந்த செய்தியை கேட்கிற இது மாத்திரம்தான் காரணம் என்று நான் சொல்லவில்லை, வேறு காரணங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை எதற்காக இந்த வழியினூடாக அழைத்து போகிறாரோ அந்த காரியத்திலே கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்படி, அவர் எதிர்பார்க்கிற வழியிலே நீங்கள் நடக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுடைய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வெகு காலமாய் நான் இந்த பாடுகளை சகிக்கிறேன். ஒரே பாடு திரும்ப திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கிறது என்று கண்ணீரோடு இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் இறங்கும். அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீர் இறங்கும் ஆண்டவரே. போரடித்த பின்பு அதே வயலை திரும்ப திரும்ப உழுவதில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஏசப்பா. ஜீரகத்தை மிலாற்றினால்தான் அடிப்பார்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. கடுகின் மேல் உருளை உருட்டுவதில்லை கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள்.
அந்த பாடுகளிலே நாங்கள் கற்க வேண்டிய காரியங்களை சரியாக கற்ற பின்பு அது மாறி போகிறது என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தில்லா குதிரை போல நீ இருக்க வேண்டாம் என்று சொன்னீர் ஆண்டவரே. கடின பாடுகள் எங்களுக்கு வராதபடி எங்களை கீழ்ப்படுத்தவும் தாழ்த்தவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலன் தாரும் ஏசப்பா, பலன் தாரும். பாடுகளினூடாக போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானமும் உம்முடைய ஆறுதலும் உம்முடைய ஜனங்களுக்கு பெருகட்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உம்முடைய நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்தும். இந்த பாடுகளினாலே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்கள் பாடுகளை எல்லாம் நீர் மாற்றி போடும். கண்ணீரை களிப்பாக்கும். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். சாம்பலுக்கு பதிலாக எங்களுக்கு சிங்காரத்தை தாரும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்க செய்யும். உடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.